ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக 3 பொருளை வச்சு அருமையான வாயில் வச்சதே கரையிறமான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கிறேன். நீங்கள் கப்போ டம்ளரோ இல்லை பவுலோ எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் அளந்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து விட்டுடலாம். ரவை நல்லா இந்த நெய்யிலேயே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துன ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ரவை எடுத்து அதே கப்பால் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாலோட ரவை நல்லா மிக்ஸ் ஆகி திரண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லாவே இந்த பாலில் ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லாவே நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் ரவை, 1 கப் பால், 1 கப் சர்க்கரை. இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி ரவையோடு நல்லா வெந்து வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மேக்ஸிமம் இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் நல்லா திரண்டு வரும். பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். லைட்டாக நம்மளுக்கு சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகி வருது. பாருங்கள், நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்பவே இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருள் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஆறுன பிறகு 2ஆக பிரித்து எடுத்துருவோம். பாருங்கள், இதே போல் கடாயில் 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் 2லேயும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போது ஒயிட்டாக இருக்கிறத பாதி அப்படியே பால்ஸாக பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. மிச்சம் இருக்கிறதையும் நான் உருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன். பாதி அளவு எடுத்து வச்சதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட கலர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரெட்டு சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். லைட்டாக கை பொறுக்கிற சூட்லேயே நம்ம இதை செஞ்சிடணும். ஆறுச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை வராது. பாருங்கள், நல்லா நம்ம கலந்தாச்சு. நம்ம இதையும் இப்போ பால்ஸாக பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு ஸ்வீட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இனி ஒயிட் கலர் பால் நல்லா நம்ம பரத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த ரெட் கலர் பால்ஸாக இருக்கிற ஸ்வீட்டை வச்சு நம்ம ஸ்டப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா பண்ணிவிட்டு உருண்டை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி. அருமையான டேஸ்ட்டில் ரவா பால் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ரவா பால் ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணும்போது இது போல் கட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே ஒயிட் கலரும் உள்ளே ஆரஞ்சு கலராக இருக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே கலர்ஃபுல்லாக இருக்குது. Thank you for watching.